ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திருக்குறள் லேர்னிங் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும்னு திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அப்படின்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் நழுவும் போது நம்மை அறியாமலேயே நம்ம கைகள் போய் காப்பது போல நாம கஷ்டப்படும் போது அதை உடனே சரி செய்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருக்குறள ரீசெண்டா பாரதி பாஸ்கர் மேம் ஒரு ஸ்பீச்ல ஹைலைட் பண்ணி பேசியிருந்தாங்க. அத கேட்ட உடனே எனக்கு நினைவில் வந்த ஒரே ஃப்ரெண்ட் துளசி. இந்த குறளுக்கு நான் வெளியில இருந்து எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணல. பிகாஸ் மை ஃப்ரெண்ட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். நாங்க 12 இயர்ஸா ஒண்ணா ஸ்கூல்ல படிச்சோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி சிச்சுவேஷன்னால ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சதும் துளசி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் காலேஜ் கன்டின்யூ பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ஸ்க்கு மொபைல் ஃபோன்ஸ் இல்லாததுனால நாங்க அவ்வளவா பேசிக்கல. காலேஜ் ஃபைனல் இயர் அப்போ என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனால என்னோட காலேஜ் ஃபீஸ் பே பண்ண முடியல. ஸோ நான் துளசி ஒர்க் பண்ற கம்பெனில பார்ட் டைமா ஒர்க் பண்ணலாம்னு டிசைட் பண்ணேன். இட்ஸ் an integrated wiring harness manufacturing company. The work was really hard and no seats were provided. We had to work while standing for 9 hours a day with no breaks except for lunch. I cannot stand for more than 30 minutes without feeling faint, but I had to work there to pay my fees. I had no choice. இந்த டிசிஷனை துளசி கிட்ட ஷேர் பண்ணப்போ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன், நீ இங்கே ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொன்னான். I was really shocked. I didn't expect these words from her because in school, most of the time we were fighting, and now she was totally changed. அந்த ஒர்க்கு ஹார்டா இருக்கும்னு தெரிஞ்சு நானும் அவள மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா. பட் ஐ ரிஃப்யூஸ்ட் ஹர் வேர்ட்ஸ் அண்ட் ஜாயின்ட் இன் தட் கம்பெனி. துளசி மேனேஜர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி என்னை அவ கூடவே ஒர்க் பண்ண வச்சா. ஷீ தாட் தி ப்ராசஸ் இன் அ ஃபன் அண்ட் என்கேஜிங் வே. என்னால் நிற்க முடியாத அப்போ என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு என்னோட ஒர்க்கையும் அவளே பார்த்துக்கிட்டா. ஐ மேட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஷீ டுக் ஓனர்ஷிப் ஆஃப் தெம். She never made any mistakes, but because of me, she was scolded by the line leader for the very first time. I heard about it from co-workers. That too she never told me. நாங்க டிராவல் பண்ணும்போதும் என்னை சேடாக விடாம நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து சிரிக்க வச்சா. She was also struggling at that time. We used to share each other's problems. It feels like they have solved. நாம எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ண சில ஒர்க்ஸை வேற ஒருத்தர் தாம் பண்ணதா சொல்லி அப்ரிசியேஷன் வாங்குற இந்த காலத்துல நான் பண்ண மிஸ்டேக்ஸையும் தான் பண்ணதா சொல்லி நான் பண்ண வேண்டிய ஒர்க்கையும் அவளே செஞ்சு என்னோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிட்டா. அவ ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாத சுச்சுவேஷன்லையும் என்னோட ஃபீஸை தரேன்னு சொன்ன துளசி என்னைக்குமே கிரேட் தான். Not only Tulasi, but also several other friends helped me during difficult times. I am very grateful to have such friends in my life. Day by day, I am learning a lot from these great souls.